நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது எம்டி வெளியே வந்தவுடன் முதல்ல உறுப்பினர்கள்லாம் பேமெண்ட் போடுவாங்களான்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் இதை தவிர்த்து நிறைய சவால்கள் அவருக்கு காத்துட்ருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு மனு போட்டு இப்போது நம்ம நிறுவனத்தில் என்னென்னலாம் தடை செய்யப்பட்டுள்ளதோ அதெல்லாம் மீட்க அவர் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக ப்ளே ஸ்டோரில் பார்த்தோன்னா ஆப் இல்லை. அந்த ஆப்பு கொண்டுட்டு வர்றதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கணும். அதேமாரி ஜோனல் ஆஃபீஸ்லாம் மூடிட்டுருக்கு. சரியா, மண்டல வாரியாக ஜோனல் ஆஃபீஸ் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மூடிட்டுருக்கு. அது திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இது இல்லாமல் சென்னை ஆஃபீஸு அதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருந்தது இல்லையா, அதுவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டோர் ரூமுக்கு, அதாவது மை3s ஸ்டோர் ரூமுக்கு பொருட்களை அனுப்பணும். சரிங்களா. அதே மாதிரி இன்னும் நம்ம நிறுவனத்தில் அவர் முன்னாடி சொல்லியிருந்த இந்த வானவில் திட்டங்கள், நிறைய ஷூ மார்ட்டு, டெக்ஸ்டைலு, மளிகை கடை, இதெல்லாம் சொல்லியிருந்தா இல்லையா, இதெல்லாம் அவர் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக கண்டிப்பாக திட்டம் போடணும். அது ஒரு சவால் இருக்குது. சரிங்களா. இன்னும் பார்த்தோன்னா இப்போ பெயில் கிடைச்சாலும் நமது கம்பெனிக்கு என்னென்ன கரெக்ஷன் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க, என்னென்ன கரெக்ஷன் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க அதை பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பை வடிவமைக்கணும். ஸோ இவ்வளோ சவால்கள் இருக்கணும். இவ்வளோ சவால்கள் இருந்தாலும் மக்களுக்கு முதல்ல கண்டிப்பாக பணம் கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நமது எம்டி வெளியே மக்களை சந்தித்து அதுக்கப்புறம் எம்டி ஃபார்ம் சேனலில் அவர் என்னென்ன பண்ண போகிறான்னு கண்டிப்பாக அட்லீஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 1 hour வீடியோனாச்சும் ஓடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 1 hour வீடியோ கண்டிப்பாக இருக்கும் நமது எம்டி ஃபார்ம் சேனலில். இது மட்டும் இல்லாத நம்ம வெப்சைட்லேயும் நிறைய அப்டேட்டு இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. my3adsupdate.com வெப்சைட் இருக்குது இல்லையா. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அதுலேயும் நிறைய அப்டேட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. அதேமாரி பார்த்திங்கன்னா நமது நிறுவனத்தில் இன்புட் புதுசாக ஜாயினிங் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆகுது. அதை ஜாயினிங் கொண்டு வரணும். அதுவும் ஒரு சவாலான விஷயம். ஏன்னா முன்பு இருந்தது போல் இப்போயும் நமது my3ads மீது, நிறுவனத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா. புதிய மக்களுக்கு, பழைய மக்களுக்கு நமக்கு தெரியும், புதிய மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட்டு நாமளும் my3ads உறுப்பினர்களாக சேர்ந்து அவருக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் முதல்ல வைக்க போகிறோம். என்ன கோரிக்கைன்னா, மக்கள் இந்த 7-8 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதற்காக அவங்க பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு முதல்ல பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும். சரியா. எல்லா உறுப்பினருடைய கோரிக்கை இதுதான். எல்லா உறுப்பினருடைய கோரிக்கையும் இதுதான். பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு நடந்த அந்த துன்பங்கள்
கஷ்டங்கள் இதெல்லாம் போகும், இல்லைன்னா போகாது. அந்த கரை வந்து அப்படியே தான் படிஞ்சிருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்க மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள். சரிங்களா, நாமளும் நிறைய வீடியோ போட்டோம். உறுப்பினர்கள் என்னென்ன நிலைமையில் இருக்கிறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம சொன்னோம், பல விஷயங்கள் இருக்குது, சவால்கள் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு வந்து சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிறைய பணிச்சுமைகள் இருக்கும், பட் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக மக்களை, இவ்வளோ நாள் காத்து கிடந்த மக்களை கண்டிப்பாக நமது எம்டி திருப்திப்படுத்த வேண்டும். சரிங்களா, அப்போ தான் இந்த காத்திருப்பு காலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மக்களே கண்டிப்பாக இது செய்வார், நமது எம்டி செய்வார். ப்ளஸ்ஸு நாம் மீண்டும் ஒர்க் பண்ண போது அதில் ஆப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுவும் கண்டிப்பாக அந்த பணிகளை அவங்க மேற்கொள்ளணும். நிறுவனம் வந்து தொடர்ந்து நடக்கணும்னா அதற்கு உண்டான என்னென்ன முன்னேற்பாடுகள் இதுவும் கண்டிப்பாக நிறுவனமும் நமது எம்டியும் கண்டிப்பாக செய்து தர வேண்டும். சரிங்களா, இது எங்களுக்கு ஒரு கோரிக்கையாகவே நம்ம எம்டிக்கு வைக்கின்றோம். நம் நிறுவனத்தை பார்த்து என்னென்னலாம் சொன்னாங்க, எப்படிலாம் சொன்னாங்க, இது வராது, இது இனிமேல் நிலைக்காது. ஏன் என் நண்பரே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் போட்ட பணம்லாம் அவ்வளோதான், இனிமேல் நிறுவனம் வராது, இருக்கிற வேலையை பாருங்கள், இருக்கிற வேலை பாருங்கள் அப்படிலாம் வந்து எங்கள் நண்பரே ஒருத்தர் சொன்னார், க்ளோஸ் நண்பர். நான் வந்து மைவி த்ரெட்ஸில் இருக்கிறது தெரியும், பட் இருந்தாலும் அவர் என்னிடத்துலேயே சொல்கிறார். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இப்போது இன்றைக்கி வச்சாச்சு. சரிங்களா, கண்டிப்பாக எனக்கும் சரி, மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களுக்கும் சரி, நிச்சயம் இனிமேல் வந்து நல்ல காலம் நடக்கும், நல்லதே நடக்கும். நல்ல காலம் மட்டும் இல்லாத நல்லதே நடக்கும். இனிமேல் எங்கள் வெற்றி பயணம் மீண்டும் தொடங்க போகுது. எங்களுடைய வெற்றி பயணம் மீண்டும் தொடங்க போகுது நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.